ஓம் சாந்தி. பாபா நம் அனைவரையும் பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றார். மாயையின் பந்தனங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார், பொறுப்புகளின் பந்தனங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். உலகாயத வாழ்க்கையில் பலவிதமான பந்தனங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு பாபா நமக்கு கற்பிக்கின்றார். பந்தனங்கள் எப்போதும் பந்தனங்கள்தாம். அந்த பந்தனங்களில் கட்டுண்ட மனிதர்கள் வேறு வழியில்லாத நிலையை உணர்கிறார்கள். ஆனால் இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நமது முழுமை நிலையை அடைய வேண்டும். ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகியே தீர வேண்டும். பாபாவின் மகா வாக்கியம், ஒருவர் எந்த அளவிற்கு பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருப்பாரோ அந்த அளவிற்கு யோகத்தில் நிலைக்க முடியும். மேலும் ஜீவன் முக்தியில் அந்த அளவிற்கு பெரிய பதவியிலும் அவர் இருப்பார். சரி, பதவியை கூட விட்டுவிடுங்கள். ஒருவர் எந்த அளவிற்கு இங்கே பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருப்பாரோ அந்த அளவிற்கு நல்ல அனுபவங்களால் நிறைந்தவராக இருப்பார். இங்கேயே ஜீவன் முக்தி நிலையை அடைவார். ஜீவன் முக்தி நிலையை இங்கேயே அனுபவம் செய்து சத்யுகத்தை ஒத்த சுகத்தினை நம்மால் அடைய முடியும். இந்த இயற்கை தமோ பிரதானமாக இருந்தாலும் நமக்கு சுகமளிப்பதாக இருக்க முடியும். உறவுகளுக்கிடையே பலவிதமான பந்தனங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை லேசாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். இது மிகப்பெரிய கலையாகும். மேலும் மாயாவின் பந்தனமோ மிகுந்த சக்தி வாய்ந்ததாகும். கர்ம பந்தனங்களும் மிகுந்த சக்தி வாய்ந்தவையாகும். விரும்பாவிட்டாலும் மனிதரை தம் பக்கம் இழுக்கின்றன, வேறு வழியில்லாமல் செய்துவிடுகின்றன. எனவே நாம் யோக பலத்தினால், ஆன்மீக பார்வையினால், சுயமரியாதையின் பலத்தினால், அசரீரி தன்மையின் பயிற்சியினால் இந்த பந்தனங்களை உடைத்துவிட வேண்டும். விதை எங்கே இருக்கிறது? எந்த அளவிற்கு ஆத்மா இந்த உடலின் பந்தனத்தில் கட்டுண்டு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது பலவிதமான பந்தனங்களிலும் கட்டுண்டு விட்டது. எந்த அளவிற்கு நாம் உடலின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வோமோ அந்த அளவிற்கு இந்த கர்ம பந்தனங்கள், உடல் சார்ந்த உறவுகளின் பந்தனங்கள் ஆகியவை தாமாகவே விலகிக் கொண்டே செல்லும். ஏனென்றால் இவற்றின் தொடர்பானது உடல் உணர்வோடு இருக்கின்றது. எந்த அளவிற்கு நாம் அசரீரியாகி உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோமோ இந்த மாயாவின் பந்தனங்களும் விடுபட்டு கொண்டே செல்லும். நாம் இவற்றை விட்டே தீர வேண்டும். காமத்தின் பந்தனம், கோபத்தின் பந்தனம், பொறாமை, வெறுப்பின் பந்தனம், அநேக ஆசைகள், மாய தோற்றத்தின் பந்தனம், பற்றுதலின் பந்தனம், நான் மற்றும் எனது என்பதன் பந்தனம், இவை அனைத்தும் மாயாவின் பந்தனங்களாகும். ஆனால் இவை அவ்வப்போது இனிமையானவையாக தென்படும். ஆனால் எவ்வாறு இனிப்பு பண்டங்கள் உண்பதால் சர்க்கரை வியாதி அதிகரிக்கிறது, அதே போன்று இந்த மாயாவின் பந்தனமானது சில நேரம் இனிமையாக இருந்தாலும் அதில் மூழ்கும்போது அது ஆத்மாவை இன்னும் பற்றி கொண்டு விடுகிறது. மேலும் பந்தனங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஆனால் நாமோ முழுமை நிலையை அடைய வேண்டும். அனைத்து ஓரங்களையும் விட்டு விலக வேண்டும். எனவே நாம் சோதித்து பார்ப்போம், எந்தெந்த ஓரங்களையெல்லாம் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். சில பொறுப்புகளின் சுமை, அந்த பொறுப்புகளை பாபாவுக்கு கொடுப்பதற்கான அழகான எண்ணம் வைப்போம். பாபா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். சில பற்றுதலின் பந்தனங்களை புத்தியால் விட்டு விடுவோம். சிந்தனை செய்வோம், இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்பதற்கான சமநிலை வைப்போம். ஆனால் சிலரோ சில நேரங்களில் மிகவும் விலகியவராக ஆகிவிடுகிறார்கள். உடல் சார்ந்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட மறந்து விடுகிறார்கள். இதன் மூலம் தவறான செய்தி பரவுகிறது. எனவே நாம் ஆழமாக சோதனை செய்வோம். நான் எங்கே கட்டுண்டிருக்கிறேன்?
எங்கே பந்தனம் இருக்குமோ அது மனதினை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யும். அதாவது நமது நினைவு மீண்டும் மீண்டும் செல்லும். அது எதிர்மறையானதாக இருக்கட்டும் அல்லது நேர்மறையானதாக கூட இருக்கட்டும். எனவே எண்ணங்களால் பாபாவுக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுவோம். நிரந்தரமாக ஜீவன் முக்தி நிலையின் அனுபவத்தில் நிலைத்து விடுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து விலகிவிட்டேன். பரந்தாமத்திற்கு சென்று பாபாவின் அருகாமையில் அமர்ந்து விட்டேன். அவரது அதிர்வலைகளை கிரகித்து கொண்டு உடலிற்கு மீண்டும் வந்துவிட்டேன். இங்கிருந்து முழு உலகிற்கும் தந்தையிடமிருந்து கிரகித்த அதிர்வலைகளை பரவச் செய்கின்றேன். இவ்வாறு போவது மற்றும் வருவது இந்த பயிற்சி நம்மை விலகியவராக ஆக்கிவிடும். மேலும் ஜீவன் முக்தி நிலையினை அனுபவம் செய்விக்கும். ஓம் சாந்தி.